வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஓரியன்டேஷன்ல இருக்க போகுது. ஸோ போர்ட்ரேட்டிவ் ஓரியன்டேஷன். ஸோ இன்னொரு 2, 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இதே ஓரியன்டேஷன்ல வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில இருக்கேன். ஸோ அதில லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்ல வந்து போட முடியல. பட் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஆ பட் மன்னிச்சிடுங்க நேத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீடியோ வந்து போட முடியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் முடியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முழுமையா பாருங்க. நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ் இங்க நோட்ராமா கிளிக் பேட் பட்டன் டேக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்குக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோ போடல. பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆனது அத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிட்காயினோட சார்ட் வந்து பார்க்கலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து $45,850 கிட்ட இருக்கு. நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல. ஸோ இப்போ 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து மோஸ்ட் அவர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும் அப்படி தான் தோணுது. நீங்க பார்க்கலாம் இந்த ஒரு லெஃப்ட் ஷோல்டர் அப்புறமா ஹெட்டு அப்புறமா ஸ்லைட் இப்போ வந்து ரைட் ஷோல்டர் வந்து தெரிய வருது. ஓகேங்களா? ஸ்லைட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து தெரிய வருது. பட் அது ப்ளே அவுட் ஆகுமா ஆகாதான்னு வந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து சப்போர்ட் அதாவது இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த என்ன சொல்றது ஒரு இமிடியேட் சப்போர்ட் ஓகேங்களா சாரி. ஸோ இமிடியேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45,500 கிட்ட வந்து வருது ஓகேங்களா. ஸோ 45,500 to 200 to 500 பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கெல்லாம் விக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வீக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கு 2 வீக்கு அப்புறமா 3 வீக் இல்லைங்களா. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா 20 EMI இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து ஆக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து 4 ஹவரில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயின் வந்து இப்போது ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ ரைசிங் வச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேரிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ஒரு விக் வச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ விக் வச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் ஹைக்குனா மேலே அதாவது ப்ரீவியஸ் லோக்குனா மேலே பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இது ப்ரீவியஸ் ஹை. ஸோ அதுக்கு நான் மேலே வந்து இப்போ போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 49,000 நேற்று வந்து போனது. ஸோ அதுக்கு முன்னாடி 48,000 வந்து போனது. எப்போன்னு கேட்டிங்கன்னா ETF வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப லேட்டான நியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏற்கனவே டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டேன். எப்போ இம்மீடியட்டான வந்து ETF வந்து அப்ரூவ் ஆச்சோ 2:30 AM. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் ஃபேமிலியில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி SEC பார்த்தீங்கன்னா ஆல் 11 ETFs வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ETF ட்ரேடிங் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆனது. ஸோ அந்த ETF ட்ரேடிங் வந்து அதாவது NSE அதாவது NYSE அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்புறமா நாஸ்டாக்ல அப்புறமா ஃபெடலிட்டியில் எல்லாம் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட $49,000 போச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஓப்பன் ஆச்சு ஃபார் ஆல் த ETF. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து பிட்காயினில் இல்லை. 50,000 மேலே வந்து இன்ன வரைக்கும் போகல. பட் இந்த ரைசிங் வச்சு பிரேக் டவுன் ஆச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 43,500 ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரேஞ்சுக்கு வரும். அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த வீக்கை ஃபில் பண்ண வந்துடும் $40,300. ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. அப்புறமா RSI நம்ம பார்க்கும்போது சாரி இருங்க ஒரு நிமிஷம். RSI வந்து ஸோ RSI ஓகேங்களா. ஸோ RSI பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான டைவன்ஸாக தெரிய வருது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் ஓகேங்களா. ஸோ லோவர் ஹைஸ் ஒன்றுக்கு நான் 1 கீழே தான் இருக்குது. ஸோ விச் இஸ் கிரியேட்டிங் அ பேரிஷ் டைவர்ஜன்ஸ். அது பார்க்கலாம் எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுதுன்ட்டு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து சப்போர்ட்டு ஃபஸ்ட் சப்போர்ட் நான் சொல்லிட்டேன் 45,500 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக வந்து அச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து சர்க்கிள் போடுறேன் பாருங்க இப்போ. ஸோ இந்த சர்க்கிள் போட்ட ஷூட்டிங் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அதாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அது வந்து ஒரு பேரிஷான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ அது வந்து ப்ளே அவுட் ஆச்சுனாக்கா பெருசாக வந்து அடி வாங்க வாய்ப்பில் இருக்குது. பட் அது வந்து 20 EMI வந்து பிரேக் டவுன் பண்ணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா 20 EMI பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $44,500 விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். ஸோ அங்கே வந்து வருது. ஸோ 45,500 பிரேக் பண்ணாவே 44,500 கிட்ட வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த விக்கை வந்து ஃபில் பண்ண எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த RSI பார்க்கும்போது RSI இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே பேரிஷ் டைவர்ஜன்ஸாக தான் காட்டிகிட்டு இருக்குது. விச் இஸ் கிரியேட்டிங் லோவர் ஹைஸ். பட் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வந்து போகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா அவுட் பர்ஃபார்மிங் பிட்காயின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் வந்து இப்போது 2691 வந்து போகிருக்கு. அந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிடுச்சு அன்றைக்கி எப்போ வந்து பிட்காயினோட ETF அப்ரூவல் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் பிட்காயின் ETF அப்ரூவல் எல்லாரும் எதிர்பார்த்ததே பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட ETFோட ஹைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா. பட் அந்த ஹைப் வந்து இப்போது ஆகியிருக்கு ஸ்டார்ட். பட் அது வந்து அப்ரூவ் பண்ணுவாங்களா இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக
பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆஃப்டர் அப்ரூவல் ஆஃப் இந்த பிட்காயின் ETF கேரி ஜென்ஸ்லர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட ETF அப்ரூவ் பண்ண காரணமே பார்த்தீங்கன்னா 2. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து கிரே ஸ்கேல் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துட்டோம். அதாவது நீங்கள் பார்க்கலாம் இங்கே one of those filings made Grayscale contemplated the conversion of Grayscale Bitcoin Trust into an ETF இல்லைங்களா. Now we are faced now with a new set of filings similar to those were disapproved in the past. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க the US Court of Appeals of the District Court of Columbia held that the commission failed to adequately explain its reasoning in disapproving and listing the trading of Grayscale's proposed ETP அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினை வந்து அதாவது ETF வந்து லிஸ்ட் பண்ணுமே. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காரு இந்த மாதிரி நம்ம வந்து பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் while we approve the listing and trading of certain Bitcoin ETP shares today we did not approve or endorse Bitcoin அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ they still did not approve because of people's இந்த மாதிரி டிமாண்டுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து தோத்துட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்புறமா நெக்ஸ்ட்டு எந்த ஒரு இந்த கிரிப்டோஸ் ஆசட்ஸோட இடிஎஃப்மே பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணப்படாது அப்படின்னு வந்து சொல்லிட்டார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே லிஸ்ட் பண்ணியிருக்கிறதே இல்லை ஃபைல் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா எத்தீரியமுக்கு தான். ஸோ எத்தீரியமோட ETF லிஸ்ட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க பிட்காயினோட ETF லிஸ்ட் பண்ண காரணமே சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிருந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கேஸில் தோற்றதால நம்ம வந்து ஸ்பாட் ETF வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோன்ட்டு. பட் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட ஃபியூச்சர்ஸ் ETFே அப்ரூவ் பண்ணலை. நிறையா ரிஜெக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக எத்தீரியமோட ஸ்பாட் ETFஓ ஃபியூச்சர் ETF மோஸ்ட்டாக வந்து அப்ரூவ் ஆகாது அப்படி தான் தோணுது. ஸோ ஜஸ்ட் ட்ரேடிங் வந்து விட்டுடுவாங்க. பட் எத்தீரியம் பார்த்திங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா எத்தீரியமுக்கு நம்ம வந்து டெய்லியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அசெண்டிங் ட்ரையாங்கல் படி வீக்லியில் பார்க்கும்போது அசெண்டிங் ட்ரையாங்கல் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 3400 கிட்ட வருது. ஓகேங்களா. ஸோ அது வந்து போகுமா இல்லை இங்கே வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆகிடுமா எத்தீரியம். ஸோ இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அப்புறமா வந்து போகுமா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2400 கிட்ட திரும்பி வந்துட்டு மேலே போகுமா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ் பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா 52.38 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ என்றைக்கு வந்து ETF அப்ரூவ் ஆச்சோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் செம்மியாக வந்து விழுந்திருக்கு ஃப்ரம் January 10th சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ரோச்சிங் த சப்போர்ட் ஜோன் ஆஃப் 52%. ஸோ 52% கிட்ட வந்து மோஸ்ட்டாக அது வந்து போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பிட்காயின் அப்புறமா பிட்காயின் ஸ்டேபிள் ஆகி டாமினன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 52% வரைக்கும் வந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா நம்ம பார்த்திங்கன்னா ஆல் காயின்ஸில் கண்டிப்பாக ரேலி வந்து கண்டினியூ பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா. அப்படின்னு இல்லை டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே சப்போர்ட் மேலே எடுத்து போயிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா. ஓகேங்களா. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரிய வருது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஹெட்டு அதாவது ஷோல்டரு ஹெட்டு அப்புறமா ரைட் ஷோல்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக தெரிய வருது. பட் அது பார்க்கலாம் எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுதுன்ட்டு இல்லை இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட சில ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இன்ன வரைக்கும் நியூட்ரலிஷ். எத்தீரியம் கூட பார்த்திங்கன்னா நியூட்ரல் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறமா நம்ம வந்து இந்த ஹீட் மேப் பார்க்கும்போது லிக்விடேஷன் வந்து அதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிக்விடேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட கீழே 45,000 கிட்ட வந்து அவ்வளோ பெரிய லிக்விடேஷன் இல்லை. பட் சின்ன லிக்விடேஷன்ஸ் இருக்குது. அப்புறமா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிக்விடேஷன் இருக்குது. அரௌண்ட் 49,300 கிட்ட பார்த்திங்கன்னா பிரைட்டான ஒரு எல்லோ லைன் தெரியுது விச் இஸ் ஹை லிக்விடிட்டி ஏரியான்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்டாக திரும்பி அந்த 49,000 மேலே வந்து பிட்காயின் வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. கீழே போயிட்டு தான் மோஸ்ட்டாக. ஓகேங்களா. ஸோ கீழே போயிட்டு தான் மோஸ்ட்டாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கீழே நிறையா லிக்விடிட்டி இருக்குது 12 ஹவர்ஸில். அப்புறமா மேலே கூட பார்த்திங்கன்னா சில லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த கிரிப்டோவோட ஓலேரி ஸோ அந்த ஒரு கம்பெனியோட CEO கெவின் ஓலேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி நான் வந்து பிட்காயினோட ETFலாம் ஏன் நான் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அப்புறமா ETFோட ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிட்வைஸோட ETFோட ப்ரைஸ் இங்கே இருக்குது. அப்புறமா ஆக் ஷேர்ஸோட ETF கூட பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது. இன்வெஸ்கோ கூட அதாவது BTC ETF கூட பார்த்திங்கன்னா அதுவும் கம்மியாகிட்டு இருக்குது. அப்புறமா ஐஷேர்ஸோட ETF அதாவது பிளாக் ராக்கோட ETF பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிட்காயினோட ETFோட அனாலிசிஸ் அதாவது ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் நீங்கள் 11 BTC ETFs லிஸ்டடு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 700,000 ப்ளஸ் இண்டிவிஜுவல்ஸ் ட்ரேடட் அதாவது 7 லட்சம் பேருக்குனா மேலே வந்து இந்த ETFல வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா லாஸ்ட்டு இந்த ஆஃப்டர் ETF லிஸ்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும்
$4.6 பில்லியன் ஒர்த் ஆஃப் வால்யூம் வந்து வந்திருக்கு ETF ட்ரேடிங்கில். அப்புறமா கிரே ஸ்கேல் தான் ஹை வால்யூம் வந்து வந்திருக்கு, $2 பில்லியன் மேலே கான்வர்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா பிளாக் ராக், ஃபிடெலிட்டி, ஆர்க் ஓவர் $1 பில்லியன் வந்து 100 மில்லியன், அதாவது 5 issuers இன் டோட்டல் ஓவர் $100 மில்லியன் வந்து வந்திருக்கு. அப்புறமா Coinbase did $5 million in Bitcoin OTC. அப்புறமா Vanguardனு ஒரு கம்பெனி இருக்குது, மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா BTC ETFஸே பார்த்தீங்கன்னா அவங்க பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பேன் பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் கூட வாங்கிட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக BTC திரும்பி ஒரு வேல்யூ, அதாவது நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹை லிக்விடிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா 34 to 33 இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தேர் 33 to 34 வந்து வரலாமன்ட்டு. ஏன்னா ஒரு ஹை லிக்விடிட்டி ஜோன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீஜனில் வந்து இருக்குது. பட் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு 40,000 வந்து இருக்குது. அது வந்து பிரேக் பண்ணிச்சுனாவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு CME கேப், ஸோ அது வந்து போயிடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா BTC 1, ஸோ 1 பார்க்கும்போது BTC 1, ஸோ கேப் பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த பெரிய கேப் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபில் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்ட்டு. பட் நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்மளோட சிக்னல் ஃபேமிலி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ், ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. ஸோ அதான் நம்மளே இதுதான் அந்த முக்கியமான ஒரு கிரிப்டோ, அதாவது பிட்காயினோட அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓரியன்டேஷனில் வரும். ஸோ மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம அவசியம் மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் உங்களோட விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பிடிச்சி மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்து நன்றி, வணக்கம்.